ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம டெய்லி ஒரு டாபிக் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்தெந்த காலேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ஸை தவிர அந்த மாதிரி நிறைய டே டு டேல பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஷெட்யூல் படி பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பு. லாஸ்ட் வீக் வெனஸ்டே வந்து நம்ம வீடியோவில் ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேசியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு இன்னொரு மூணு ஸ்காலர்ஷிப்பை பற்றி பேச போகிறேன். ஸோ ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் 12th மெயினாக யூஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் இது. ஒரு நம்ம எப்படி ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் இல்லாமல் படிக்கலாம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ மணி ஷுட் நெவர் ஸ்டாப் யுவர் ட்ரீம்ஸ். காசுனால பைசானால உங்கள் படிப்பு, உங்களோட கனவு நின்றக்கூடாது அப்படின்றது தான் அந்த ஸ்காலர்ஷிப்போட மெயின் ஐடியாவே. இது வந்து நம்ம இந்தியாவில் அக்ராஸ் மோர் தென் 1000 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 1000 crore rupees வேல்யூவும் இருக்குது ஃபார் யூஜி பிஜி, மெயின்லி ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸு, தோஸ் who ஆர் டூயிங் ஸ்டடியிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட்டு நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி. ஸோ அதை வந்து ரைட்டான பர்சனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்ரி வெனஸ்டே. ஸோ ஸ்காலர்ஷிப் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட். நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியல, எனக்கு படிக்கிற அகாடமிக்ஸில் நான் நல்லா இருக்கேன், பட்டு டியூ டு மணினால ஃபினான்ஷியல் என்னோட சப்போர்ட் இல்லாத ஃபேமிலின்றதுனால என்னால் அந்த கோர்ஸ் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்போ வி ஆர் இன் 2026. இந்த 2026ல் இஃப் யூ ஆர் குட் அட் அகாடமிக்ஸ், நீங்கள் நல்லா படிப்பீங்க, நீங்கள் உங்களோட அகாடமிக்ஸில் டாப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சாலும் அந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம். 90% படிக்கலாம். அதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அதை சொல்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வெனஸ்டே நம்ம ஒரு 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வெனஸ்டே ஒரு 3 ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் வேணும், எப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுது, என்ன லாஸ்ட் டேட்டு, எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா என் நம்பர் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே லாஸ்ட்டில் இந்த கடைசி லைனில் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களே என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஆட் பண்ணுவேன். அதில் டே டு டே எப்போல்லாம் ஸ்காலர்ஷிப் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எந்த எந்த இன்கம் ஸ்கேலில் இருக்கவங்க அதை அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக கொடுப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எல்லாமே பேஸ்ட் ஆன் மெரிட்டு, அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி இன்கம். ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒன்று உங்களோட அகாடமிக்ஸு, உங்களோட ஸ்கோர்ஸ், உங்களோட மார்க்ஸு. ரெண்டாவது வந்து உங்களோட ஃபேமிலி இன்கம். இது வந்து நாட் ஓன்லி ஃபீஸ் மட்டும் இல்லை, நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஃபீஸ் மட்டும் இல்லாமல் புக்ஸு, ஹாஸ்டல், லிவிங் காஸ்ட்டு கூட தராங்க. அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்குது. பட்டு அந்த 2 க்ரைட்டீரியா, உங்களோட ஃபேமிலி இன்கமும் உங்களோட மார்க்ஸும் அந்த எலிஜிபிலிட்டியை மீட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும். ஸோ படிக்கும்போது ஒரு எஜுகேஷன் லோனோ இல்லை இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கோம், வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் 100% ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுன்னா அது வட்டி இல்லை, எதுவுமே கடன் கிடையாது, சுத்தமான கடனே கிடையாது. ஒரு ஸ்காலர்ஷிப்ங்கிறது நீங்கள் படித்த படிப்புக்கு கிடைக்கிற விஷயம். அது வந்து நீங்கள் திரும்ப கொடுக்கணுமோ, இப்போ வந்து எஜுகேஷன் லோன்லாம் நம்ம பேங்க்ஸ்லாம் தராங்க, அது வந்து செகண்ட் பார்ட்டு. அது வந்து நீங்கள் எப்படின்னு திரும்பி தான் கட்டி ஆகணும் வித் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பட் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது 100% ஃப்ரீ. இது நீங்கள் திரும்பி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவேர்னஸ் கிடையாது. எந்த ஸ்காலர்ஷிப்பு எதுக்கு அப்ளை பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்போல்லாம் அது ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அவேர்னஸ் கிடையாது. அப்புறம் அந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு, அந்த டெட்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி தெரிகிறது. அப்புறம் என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றது அந்த அவேர்னஸும் இல்லை. அப்புறம் கைடன்ஸ் இல்லை. ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டு, எவ்வளோ ஃபீஸு, அந்த ஃபீஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் தருவாங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், அதுக்கு உங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அந்த கைடன்ஸ் இல்லாததுனாலையும் இந்த ஸ்காலர்ஷிப் மிஸ் பண்ணுறீங்க.
அப்புறம் டெட்லைன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டை மறந்துடுறது, சப்மிட் பண்ணாமல் விடுறது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ, இது மெயினுத்தையுமே அந்த நாலுத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த போர்ட்டல் ஓப்பன்ஸ் நீங்கள் இமீடியட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் சில டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். பட் இதெல்லாமே கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ஸோ இதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பு மிஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, 3 ஸ்காலர்ஷிப்பு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் வந்து ரிலையன்ஸ் ஸ்காலர்ஷிப். இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப்பு. இது அப் டு 2 lakhs வரையும் பர் இயர் தராங்க ஒரு ஆளுக்கு, பேஸ்ட் ஆன் த யூஜி கோர்ஸு, பேஸ்ட் ஆன் த ஃபீஸு. இதில் வந்து எல்லா யூஜி கோர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாம், பிபிஏ, பிஇ, பிடெக்கு, பிடிஎஸ்ஸு, எல்லாமே எம்பிபிஎஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட்டு மார்க் வந்து நீங்கள் மினிமம் 60% 12th எடுத்துருக்கணும். இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் 2 லெவல் இருக்குது. ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அப்புறம் 1-on-1 இன்டர்வியூ. ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா தான் உங்களை இன்டர்வியூ கொண்டு போவாங்க. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து எவரி ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் மந்த் ரிலீஸ் ஆகும். அதுக்கான வெப்சைட்டு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, scholarships.reliancefoundation.org. இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த டெஸ்ட்டோட டியூரேஷன் வந்து 16 மினிட்ஸு, 60 எம்சிக்யூ, எல்லாமே எம்சிக்யூ தான். ஸோ 60 மினிட்ஸ், 16 எம்சிக்யூ. இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வருது, மேக்ஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வருது, அப்புறம் லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின்ஸு, 60 மார்க்ஸ். ஸோ 60 மினிட்ஸு, 60 எம்சிக்யூ, 60 மார்க்ஸ். இது வந்து எவ்ரி இயர் ஆகஸ்ட் அண்டு செப்டம்பர் இந்த டேட்டில் வந்து எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரியணும்னா இந்த டயத்தில் நீங்கள் இந்த வெப்சைட்டை போயிட்டு லிங்க் பண்ணுங்கள். இல்லைனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைடிங் பை ரிலையன்ஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ ரெண்டாவது, முன்னாடி பார்த்தது வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்காலர்ஷிப்பு. இப்போ பார்க்க போகிறது வந்து பேங்க் ஸ்காலர்ஷிப். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்காலர்ஷிப் தராங்க எவ்ரி இயர் 30 to 75,000. இவங்க வந்து மினிமம் மார்க் வந்து நீங்கள் 55% 55% எடுத்துருக்கணும் 12th. ஆனால் இதில் உங்களோட ஃபேமிலி இன்கம் பிலோ 2.5 lakhs பெர் இயராக இருக்கணும். பிலோ ஆர் ஈக்குவல் டு, ஒன்று அதை விட கம்மியாக இருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். 2.5 lakhs பெர் இயர் இருந்ததுன்னா நீங்கள் யூஜி கோர்ஸு எந்த கோர்ஸ்க்கு வேணால் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு அதை பார்த்து தான் உங்களுக்கு தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2.5 lakhs இன்கம் உள்ள ஃபேமிலியிலேருந்து வராங்கன்னா இவங்க 2 பேரில் யாரை எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க? ஹூ கெட் ஹையர் மார்க்ஸ், யார் நல்லா படிக்கிறாங்களோ, யார் நல்ல அகாடமிக் இருக்கோ, யார் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கோ அவங்களுக்கு தான் போகும். ஸோ இது 2 ஈவன் மேட்ச் ஆனதில் நான் கொஞ்சம் சரியாக படிக்க மாட்டேன், ஆனால் என்னோட ஃபேமிலி இன்கம் இவ்வளோ தான், 2.5 lakhs தான், எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமானா கிடைக்கும். பட் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காது, அதுக்கான ஈக்குவலான ஆள் வந்துட்டாங்கன்னா. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை உங்களை விட கம்மியாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் நீங்களும் 2.5 lakhs, உங்களோட காம்படிட்டரும் 2.5 lakhs சேலரி இன்கம் தான் வருது. பட் அவங்க உங்களை விட அகாடமிக்கில் பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும். ஸோ யூ ஷுட் என்ஷூர் படிப்பையும் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, buddyforstudy.com அப்படின்ற இந்த போர்ட்டலில் போனீங்கன்னா இந்த போர்ட்டலில் இந்த ஹெச்டிஎஃப்சி ஸ்காலர்ஷிப்பு ஓப்பன் ஆகும். இதுவும் எவ்ரி இயர் வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த மந்தில் வரும். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் வந்து ஜிண்டல் ஸ்காலர்ஷிப்பு. இது வந்து மந்த்லி சப்போர்ட். இப்போ நம்ம முன்னாடி 2 பார்த்தது வந்து ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் இயர்லி சப்போர்ட்டு. இது வந்து மந்த்லி சப்போர்ட்டு. மந்த்லி வந்து 5,000 to 3,200 பர் மந்த் கொடுப்பாங்க. இதில் வந்து கோர்சஸ் வந்து யூஜி இருக்குது, பிஜி இருக்குது, டிப்ளமோ கோர்சஸுமே இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டுமே யூஜி கோர்சஸ் மட்டும்தான். பட் இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் யூஜி, பிஜி ஆஸ் வெல் அஸ் டிப்ளமோ கோர்சஸுக்கும் இருக்குது. இது வந்து எப்படின்னா நீங்கள் மினிமம் 60% to 75% இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அதான் மினிமம்
எபவ் 60% மேலே இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களோட ஃபேமிலி இன்கம் 4 lakhs ஈக்குவல் டு 4 lakhs ஆர் பிலோ 4 lakhs கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கோர்ஸ் முடிகிற வரையும் வரும், மந்த்லி மந்த்லி. நாட் ஓன்லி ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு இன்னொரு வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக செலக்ட் ஆகிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் எவரி மந்த் டில் யுவர் கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட் வந்து சீதாராம் ஜிண்டல் ஃபவுண்டேஷன்.org. இதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ ஃபைனலி இப்போவே ஆக்ஷன்ஸ் எடுங்க. எந்தெந்த ஸ்காலர்ஷிப்பு எப்படியெல்லாம் இருக்குது, இது இல்லாமல் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். பர்ப்ளெக்சிட்டியில், கிளாடில், சாட் ஜிபிடிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஹிஸ்ட்ரியை போட்டிங்கன்னா போதும். நான் இப்போ +2 படிக்கிறேன், நான் இவ்வளோ மார்க் வாங்குவேன், இந்த கோர்ஸ் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த இடத்துல படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டு எனக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக, அதுக்கு என்னால் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, கிடைச்சா எந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக அரைவ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொன்னதும் இல்லாமல் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. நான் சொன்னது இப்போ லாஸ்ட் வீக் 3 சொல்லியிருக்கேன், இந்த வீக் 3 சொல்லியிருக்கேன். இனிமேல் வர வாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இஃப் யூ வாண்ட் எனி அதர் டீட்டெயில் கரியர் கைடன்ஸு, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு, ஒரு ஹிடன் ஜெம் கோர்ஸு, காலேஜு, ஹை பே சேலரி ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐ வில் கைட் யூ. ஸோ அப்ளை ப்ளஸ் இன்ஸ்பிரேஷன், யுவர் ஃபியூச்சர் இன் யுவர் ஹேண்ட்ஸ் நவ். ஸோ எந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் ஆனாலுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுங்கள், இயர்லியாக அப்ளை பண்ணுங்கள். டோன்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். 12th ரிசல்ட் கூட வரணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இது வந்து நீங்கள் எல்லாமே ஜூன் ஜூலையில் தான் ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 12th ரிசல்ட் வந்துடும். ஸோ நீங்கள் 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் இப்போ ஏன்னா 10th சர்டிஃபிகேட்லாம் ரெடியாக இருக்கும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன டாக்குமெண்ட் 4 டாக்குமெண்ட்டும் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, 10th 12th அப்புறம் உங்களோட ஃபோட்டோ, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ரெடி டு அப்ளை. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, அம்மா அப்பாவோட பேன் கார்டு இருந்தால் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இட் வில் பி ஸோ தட் வந்தோடனே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நான் அப்ளை பண்ணேன், இது மட்டும் வரும்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது வேணாம். என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் இருக்கோ அதுக்கு எல்லாமே நீங்கள் மல்டிப்புளாக அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ். 3 ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்த்தோம். ரிலையன்ஸ் ஸ்காலர்ஷிப்பு, ஹெச்டிஎஃப்சி ஸ்காலர்ஷிப்பு, ஜிண்டால் ஸ்காலர்ஷிப்பு. ஹெச்டிஎஃப்சியும் ரிலையன்ஸும் வந்து இயர்லி ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஜிண்டால் வந்து மந்த்லி ஸ்காலர்ஷிப் தருவாங்க டில் யூ கம்ப்ளீட்டிங் தி கோர்ஸு. ஸோ மணி இஸ் நாட் அ பேரியர் ஃபார் எஜுகேஷன். if you are if you are strong at your academics, funds will come to you automatically. இதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ பை, தேங்க்யூ.